எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜினுடைய நேயர்கள் அனைவருக்கும், யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகற்றியலால் இயற்றப்பட்ட அந்த குமராசாமி நூலினை முதலில் வணங்கி, அகத்திய பொற்பாதமும் திருச்செங்கோடு செங்கோட்டினுடைய பொற்பாதத்தையும் வணங்கி, இந்த நல் வாய்ப்பினை அளித்த ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியினுடைய நிறுவனர் உயர் திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், இந்த 9வது கருத்தரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களது குருவான உயர் திரு மருதமலை ஐயா அவர்களுக்கும், மற்றும் சேனல் டெக்னீஷியன் அனைவர்களுக்கும், நேரடியாக பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் மற்றும் ஜோதிட அன்பர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவர்களுடைய சப்ஜெக்டை பத்தி தலைப்பு வேணும் அப்படின்ட்டாங்க. அப்ப எனக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பாக்குறப்ப, ஜோதிடத்தில் நட்சத்திரத்தின் பங்கு, இதை ஒரு வார்த்தையா சொல்லி வச்சுட்டாங்க. ஏன்னா எனக்கு அதுதான் நட்சத்திரம்தான். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் தெளிவடைவதற்காக அனைத்து செயல்களையுமே செய்வதுதான் ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடனுடைய கடமை. அதன் மூலமாக நான் அந்த நட்சத்திரத்தை, குமராசாமி நூல், திருச்செந்தூர்ல முருகன் அருளி அகத்தியரால் இயற்றப்பட்ட அந்த வரலாற்று நூலை, தமிழ் மொழி நூல், அந்த நூலினுடைய தன்மை முழுக்க நட்சத்திர அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. இப்ப நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு தன்மை அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதன் அடிப்படையிலே தெளிவான பலனை கூறுவதற்காக நமது முன்னோர்கள் அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையை ஒரு ஜாதகருக்கு எப்படி செல்கிறது, எந்த அளவிற்கு செல்கிறது, அது ஜோதிடத்தில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறைகளை வகுத்து வைத்தார்கள். அதன் பிரகாரம் தான் அந்த 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்தும் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதமாக 108 பாதங்களாக பிரித்து ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒரு தன்மையை கொடுத்து வச்சிருந்தாங்க ஜோதிடத்துக்குள்ள. அப்போ ஒவ்வொரு தன்மை ஒரு ஜோதிடத்துக்குள்ள ஒரு தன்மைக்குள்ளே போகிறது, அது எப்படி எந்த இடத்தில் இருப்பது என்பதை இன்னொரு கணக்கீட்டு முறை என்பது அம்ச நிலை. அந்த ஜோதிடத்தில் அம்ச நிலையில் ஒரு கிரகம் எங்கே இருக்கிறது என்பதை பார்த்தேமானால், அந்த ராசி கட்டத்தில் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் நிற்கிறது என்பதை தெளிவாக கூற முடியும். அப்படி அந்த கூறும் பொழுது, அம்சம் என்பது நாம பொதுவா சொல்லுவோம், அம்சம் இருக்கிற அனுபவிக்கிறான்டா அப்படிமோ. அப்ப அந்த கிரகம் ஏதோ ஒரு அம்சத்தை வாங்கி வந்தே ஆக வேண்டும். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பாதத்தில் நிற்கிறது என்றால் ஒரு அம்சத்தோட தான் நிற்கும். அப்ப அந்த அம்சம் என்ன அம்சம், அந்த அம்சத்தினுடைய நிலைமை என்ன, அப்ப அந்த ஜாதகத்துக்கு எப்படி போகும், ஜோதிடத்துக்குள் அதை நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஜோதிட நூல்களிலே நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எடுத்து அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை, குணநலங்கள், அதிசயங்கள், அதாவது அதிசயமா இருக்கும், ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு அதிசயம் நிகழும். அப்ப அந்த அதிசயங்கள் என்ன, அதன் குணநலங்கள் என்ன என்பதை பிரித்து 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 அந்த ஜோதிடத்துக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒரு நட்சத்திரம்னு எடுத்தினாவே அங்க தசாபுத்தி என்பது உள்ளே வந்துடும். பொதுவா நான் கேட்கிற ஒரு என்ன கேள்வி கேட்பேன்னா, உங்க வயது நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்க போதும் அப்படிமே. அப்ப வயது நட்சத்திரம் என்பதை எடுத்துக்கொண்டாலே
அவருடைய தசாபுத்தியை எளிமையில கணக்கு போட்டுடலாம். அப்ப எந்த வருடத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை தெளிவாக பண்ணிடலாம். ஒரு ஜோதிடர் என்பது ஒவ்வொரு வருடத்திற்குமே அந்த வருடத்தினுடைய நிலை என்ன என்பதை கணக்கிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சமீபத்தில் பாருங்க, உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. உலோக சம்பந்தப்பட்டது. அப்ப ஒரு 25 வருடங்கள் காலத்தில் இந்த இதில் இருக்கிறப்ப என்ன என்பதை நம்ம ஜோதிடர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது ஒவ்வொரு வருடமும் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த வருடத்தை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு அந்த வருடத்தில் வருகின்ற ஜாதகத்தை நாம் தீர ஆராய வேண்டும். உதாரணமாக 83, 87, 92, 96, 2002, 2008, 2012, 2018 இந்த காலங்கள்லாம் கிரக நிலை ஒருவருக்கொருவர் பகைத்தன்மையுடன் பிரச்சனைக்குரிய இடத்தில் அமர்ந்திருப்பார்கள். அப்ப அந்த காலகட்டத்தில் ஜாதகர் பிறந்தால் அப்ப அவர்கள் கிரக நிலையும் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு அந்த ஜாதகத்துல இருக்கும். அப்ப அந்த வருடத்தில் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கூட உள்ள 83க்கு முன்னாடி கூட இருக்குது உங்களுக்கு, அதுக்கு வேண்டாம். ஏன்னா அவர்கள் இப்ப வயது பார்த்தீங்கன்னா 57, 58க்கு போயிடும். அப்ப இப்ப இருக்கிற அந்த நிலைமையை எடுத்து பார்க்குறப்ப அந்த ஜோதிடத்தில் வந்த உடனே அந்த வயது அந்த இதை கேட்டோன்னே இந்த வருடத்துக்குள் இருக்கிறதா, அப்ப அந்த வருடத்துக்குள் கிரக நிலை இப்படி இருக்கும், அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வைங்க, யார் யாருக்கெல்லாம் ஜனன காலத்தில் மீனத்தில் சனியும் மிதனத்தில் குருவும் இருக்கிறவங்களும் இப்ப வயசு 60. எளிமையா சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன்னா அந்த கிரக நிலை அந்த மாதிரி இருக்கும். அப்ப 60வது வருடத்துக்குள்ள விசுவாச வருடத்தில் பிறந்திருப்பார்கள், சென்ற விசுவாச வருடத்தில் பிறந்திருப்பார்கள். எடுத்துனா தெளிவா நாம சொல்லிடலாம். அப்ப ஒவ்வொரு வருடத்தையும் நாம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் அவங்க கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னு வைங்க, வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க. அந்த வித்தியாசம் என்ன என்பதை சொல்லி இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல கூட ஒரு சின்ன ஒரு ஆய்வை எடுத்து கொண்டிருந்தோம். அதாவது ஜனனகால செவ்வாய் மீது கோச்சார ராகு கடக்கும் பொழுது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ள அதுக்குள்ள இருக்குது. அந்த பாடல்ல ஒரு வரி ஒன்று இருந்தது. வளர்பிறை சதுர்தசி இதில் பிறந்தவர் செவ்வாய் மீது ராகு போகும் காலங்களில். அப்ப அந்த பாடல்ல இதுதான் இருந்தது. அது பாடலா இருக்குது, நம்ம கொடுத்தது பாடலா இருக்குது. அந்த பாடலா இருக்கிறத கொடுத்துருவாங்க ஜோதிடத்துல. நாம மண்டை குழம்பிட்டு இருக்கணும். அப்ப என்ன நடக்குது அப்பங்கிறப்ப நாம பார்க்கணும். சூரியன் மேல் ராகு பயணப்படும் காலங்களில் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கு அதுலயே. அப்ப நாம இதெல்லாம் ஒன்னா கோர்த்து தான் அது சதுரசி. அப்படிங்கிறப்ப சூரியனுக்கு முன்பு சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு காலங்கள் தேய்பிரை சதுர்தசிங்கிறது. அப்ப அந்த காலகட்டத்தில் சூரியனை ராகு கடக்கும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இன்னமும் டீப்பா போகணும். அந்த சூரியன் கெட்டு விட்டதுங்கிற அந்த வார்த்தை சின்னதா கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா, அது நம்ம எடுக்கிறப்ப மேச லக்கணத்திற்கு 6ல் சந்திரன் 7ல் சூரியன் இருந்து அந்த சூரியனை ராகு கடக்கும் காலங்களில், கோச்சார ராகு கடக்கும் காலையில் அப்புறம்தான் அவர் சொல்லியிருப்பாங்க, சந்திரனை தொட்டு வந்த ராகு சூரியனை தொடும் பொழுது தந்தைக்கு கண்டத்தை உருவாக்குகிறது அல்லது தாய்க்கு கண்டத்தை உருவாக்குகிறது, இருவருக்குள் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்கு. அவங்க எழுத்துல பாடல்களை பார்த்தீங்கன்னா நுணுக்கமாக கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஜோதிடத்துல. அதுவும் நட்சத்திர வாயிலாக கொடுக்குறப்ப ஜோதிடத்துக்குள்ள அந்த நட்சத்திர பங்கு எவ்வளோங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதிலிருந்து நம்ம இன்னும் ஒவ்வொன்றுக்குமே அந்த பாடல்கள் நம்ம தெளிவா பாடல், அதான் ஐயா காலையில சொன்னார் உங்களுக்கு ஜோதிட இலக்கணம் படிக்க வேண்டும் என்று. புளிமாங்காய், தேமாங்காய், சீர், இரட்டை கிளவி, இந்த மாதிரி நிறைய இலக்கணங்களுடைய வார்த்தைகள் இருக்குது. அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப தெரிஞ்சு தெரிஞ்சக்கூடிய அந்த தன்மையில தான் இந்த ஜோதிடமா இருக்குது. அப்ப அதுல இருந்து எடுத்து எந்த மாதிரி நுணுக்கங்களுக்குள்ள கொண்டு போயிருக்கிறாங்க ஜோதிடத்தை.
தெளிவா நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சின்னதா பாடல் வரிகளை கூட கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து கொடுத்துருக்க அந்த ஜோதிட நூல்ல கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா, பரணிபூரம் போராடம், அதாவது சுக்கிரன் நட்சத்திரத்தில் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. சுக்கிரனுடைய கடைசியா முடிச்சிருப்பாரு, அந்த பாடலோட முடிச்சிருப்பார். சுக்கிரன் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் என்று சூரிய திசை வரும் காலங்களில் தந்தை ஒரு பிரச்சனைக்குரியவராக மாறுகிறார்கள். அப்ப என்னென்ன கால நிலைகள், கால புருஷனுக்கு எங்கே எங்கெல்லாம் போட வேண்டும், இதற்கு முன்பு பேசிய கூட சொன்னாங்க, சுரேஷ் அம்மா கூட சொன்னாங்க. அந்த செவ்வாய் 5ல் இருந்தால் எந்தெந்த கிரகத்தை பார்க்கும், எந்தெந்த பாவத்தை பார்க்கும், இது கால புருஷனுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் உங்களுக்கு நட்சத்திரத்தினுடைய செயல், நட்சத்திரத்தினுடைய தன்மை. ஒரு ராகு நட்சத்திரத்தில் செவ்வாய் போனாலும் சரி, செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு போனாலும் சரி, வெளியே தள்ளிவிடும். ஒன்று வீட்டை விட்டு வெளியே தள்ளும், இல்லைனா ஊரை விட்டு வெளியே தள்ளும், இல்லை என்றால் மாநிலத்தை விட்டு வெளியே தள்ளும். ராகு அங்கே மோசமாக இருந்தால் வெளிநாடு செல்ல வைக்கும். அப்ப அந்த நட்சத்திரத்திலே வந்து எந்த கிரகங்கள் பயணப்படுகிறது, கோச்சார ரீதியாகவும் சரி அல்லது ஜனன காலத்திலே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரத்தில் மேல் நிற்கக்கூடிய கிரகங்களும் சரியான அந்த அம்சத்தை பெற்றாளர் என்றால் சரியாகத்தான் இருக்கும். இதன் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, நீங்க சொல்லலாம் உங்களுக்கு ஒரு சில இடத்துல இந்த ஆயுள் 2ல குரு நிக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப ஆயிலும் அந்த இடத்துல வந்து கடகராசியில் குரு நிக்குதுன்னா உச்சம் அப்படின்ட்டுருவாங்க. அங்கே நாம தெளிவா பார்க்கணும். அதே ஆயில்யம் 2ல் நின்றால் அது அம்சத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்ப ஆயில்யம் 2ல் நிற்கிறப்ப அந்த குருனுடைய தன்மை குறைந்து விடும். ஏன்னா அம்சத்துல அது நீசத்தன்மை பெற்றுடும். கிரகங்களுடைய நிலைமை இங்க அம்சத்தில் எப்படி இருக்குதுன்னு நீங்க பார்த்துட்டு கணக்கு போட்டோம்னா, அம்சத்தில் கெட்டு போச்சுன்னா அங்கே ஒரு மாறுபட்ட ஒரு பலனை கொடுத்துரும். நிறைய இருக்கு அந்த மாதிரி. திருவோண நாளில் ஒரு கிரகம் நிக்குதுன்னாவே குரு இங்கே வந்து என்ன நீசமா இருப்பாரு, ஆனா அம்சத்துல பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்றுவார். இப்ப இரு இடத்தினுடைய தன்மைகளும் மாறிவிடும். வெறும் வெளி தோற்றத்தில் ஒருவர் நல்லா இருக்கிறார், உள் தோற்றத்தில் மிகப்பெரிய நோயாளியாக இருப்பார், அல்லது வெளி தோற்றத்தில் அசிங்கமாகவும் உள்ளே நல்லவர்களாகவும் இருப்பார்கள். அதைத்தான் மாறி மாறி கொடுக்கிறது. உங்களுக்கு ராசியில் உச்சமும் அம்சத்தில் நீச்சமும் பெற்று இருக்கும். சுக்கிரனும் அதே போலதான். உங்களுக்கு உத்திரட்டாதி 2 அதில் சுக்கிரன் ராசியில் உச்சம் பெற்றிருப்பார், அம்சத்துல போனா நீச்சமாயிடும். அதே உத்திரட்டாதி 4ல் உத்திராடம் 4ல் சரி உத்திராடம் 4ல் சுக்கிரன் நிக்கிறப்ப அது ஒரு நீச்சத்தன்மையாக இருக்கும். ஆனா அம்சத்துல போச்சுன்னா அது உச்சம் பெற்றுடும். அப்ப ஒரு நட்சத்திர ஒரு பாதத்தில் கிரகங்கள் நிற்கும் பொழுது அம்ச நிலையையும் பார்க்க வேண்டும். அது என்ன அம்சம் வாங்கிட்டு வந்திருக்குது, நல்லவரா கெட்டவரா. இங்க வெளி தோற்றத்தில் நல்லவராக இருந்து உள் தோற்றத்தில் மோசமானவராக இருந்தால் அவர்களுடைய முகம் வெளிப்படும். எந்த மாதிரி வெளிப்படுங்கிறத நாம அங்கே பார்க்கணும். இதைத்தான் ஜோதிடத்துல வந்து அந்த நிலையை வந்து எப்படி எப்படி செய்திருக்கிறார்கள் என்று நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரணமால் கிடையாது. ஒவ்வொரு இடத்திலையுமே ஒரு தன்மையை நிலைநிறுத்தி வச்சிருப்பாங்க நட்சத்திரத்தை. அப்ப நட்சத்திரம் தான் அடிப்படைங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். மேல கிரகங்கள் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியதுதான் எல்லாமே. ஒரு நட்சத்திரத்தினுடைய தன்மையில தான் தசாபுத்தியே அமையுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும். அப்ப தசாபுத்தி இல்லை என்றால் நிகழ்வுகள் நடக்காதுங்கிறதே தெரியும். அப்ப அந்த நிகழ்வுகளை சரிப்படுத்தி கொடுப்பதற்கு அந்த நட்சத்திரம் அங்கே தேவைப்படுகிறது என்று அவர்கள் அங்கே நிர்ணயித்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை நீங்க எடுத்துக்கிட்டே வரணும். ஒவ்வொரு இடத்துலையுமே எடுத்துட்டு வரணும். எந்த பாவத்தில் இருக்கிறது, எந்த கிரகத்தோடு நிற்கக்கூடிய நட்சத்திரம் எந்த பாவத்தை பார்க்கிறது,
எல்லாமே தெரியணும். அதாவது ராகுடைய நட்சத்திரத்தில் 3, 7, 11 செயல்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ராகு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிக்குதுன்னா அந்த கிரகத்தினுடைய செயல் என்னன்னா 3, 7, 11 செயல் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த காலகட்டத்தில் தசாபுத்தியை பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்குமா, இவர்கள் வேறு ஏதோ செயல்பாடுகளை தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இருப்பாங்க. அப்பதான் அவர்களுக்கு மனைவி வரும் காலங்கள் அங்கே தெரியும். என்றால் ராகு இல்லை என்றால் ஒருவர் மஞ்சக்கயிறு அதாவது தாலியை கையில் எடுக்க முடியாது. ராகு இல்லை என்றால் ஒரு பெண் கழுத்தில் தாலி ஏறாது. அப்ப அந்த ராகு நிலைநிறுத்த வேண்டாம். அந்த ராகுனுடைய நட்சத்திரம்னாச்சும் அங்க வந்து செயல்படும். அப்ப காலபுருஷனுக்கு 3, 7, 11 தான் ராகு இருக்கும். ஒவ்வொன்றுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கும். புதனுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் நின்றாலும் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல புதன் என்றாலும் அங்கே ஒரு 6, 8 என்ற செயல்பாடு. ஒன்று சர்வீஸ் கிடைக்கும், இல்லைன்னா கடன் கிடைக்கும், இல்லைன்னா வம்பு வழக்கு கிடைக்கும், இல்லைன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும். புதனும் செவ்வாயும் சேர்ற இடத்துல இது நடந்துகிட்டே இருக்கும். அப்ப ஏன் நடக்குது? அப்ப அந்த நட்சத்திரம் தான் இங்க வேலை செய்யும். 6, 8 நின்று கொண்டு இருக்கும். ஆனால் புதன் நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்று விட்டால் சகோதரன் மூலமாக மிகப்பெரிய பலனை அனுபவிப்பார். அது ஒண்ணுதான் இங்க விதிவிலக்கா வரும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு செயல் இருந்தாலும் அங்க விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம பார்த்து இதை எங்கே நாம இந்த விதிவிலக்கு அதிகமா எடுக்கணும்னா திருமண பொருத்தத்தில் எடுக்க வேண்டும். செவ்வாய் தோசை இருக்கு, செவ்வாய் தோசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருப்பாங்க திருமண தோசத்துல. ஆனால் அந்த செவ்வாயினுடைய வீட்டிலோ அல்லது செவ்வாய் நீச்சம் பெற இடத்துல, செவ்வாய் உச்சம் பெற இடத்துல, செவ்வாய் ஆட்சி பெற இடத்துல இருந்துட்டா அந்த விதிவிலக்கு அவர்கள் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற விதிவிலக்கு இருக்கும். ஒவ்வொரு விதிக்கும் அங்கே ஒரு விதிவிலக்குங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. நட்சத்திரத்தில் இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஆணி வேர் என்பது அந்த நட்சத்திரமே என்பது ஒரு ஜோதிடத்துக்கு ஆணி வேறாக அந்த நட்சத்திரத்தை கொண்டு பங்களிப்பாக வச்சிருக்காங்க. அதனாலதான் மற்ற எந்த நூலாக இருந்தாலும் சரி சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது, நட்சத்திரம் ஒன்று மட்டுமே தமிழில் எழுதப்பட்டது. எந்த ஒரு நூலாக இருந்தாலும் சரி நீங்க எடுத்து பாருங்க, எல்லாமே சமஸ்கிருதத்துல தான் கிடைச்சிருக்கும், குமாரசாமியத்தை தவிர வேறு எந்த நூலுமே இல்லை. அப்ப அந்த குமாரசாமி நூல் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப அதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் ஒரே வரியில் தான் கொடுத்துருப்பாங்க. பரணினா அடுப்பு, அதோட நிறுத்திருப்பாங்க. ஆனா அந்த பரணியினுடைய அடுப்பு எவ்வளவு இதாக கொண்டு போகும் தெரியுமா? உங்கள ஒரு 100 காரகத்துவம் கொண்டு போயிருக்கும் பரணி அடுப்புங்கிற ஒரு வார்த்தைக்கு. அப்ப பரணியில இன்னும் இருக்குது. பரணி என்பது உள்ளத்து அழகு மகிழ்விக்கக்கூடிய ஒரு செயல் பரணியில இருக்கும். பரணி நட்சத்திரத்தினுடைய செயல் இருந்துச்சுன்னா உள்ள அழகு, உள்ளத்துல வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பரணி தான். அப்ப அதுக்கு ஒரு 1000 காரகத்துவம் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு விலங்கு, இப்ப பரணின்னு எடுத்துட்டீங்கன்னா யானைன்னு ஒரு விலங்கை கொடுத்துட்டாங்க. அப்ப யானையினுடைய தன்மை என்ன, யானையினுடைய குணநலங்கள் என்ன, அதை ஒத்துதான் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கும். தன்னை பழிவாங்கணும்னே ஞாபகம் வைத்து பிற்காலத்தில் பழிவாங்கக்கூடியதோ நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அதே நேரத்துல உள்ள அழகு என்ன அப்படின்னா, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் கிடைச்சது, எல்லாருமே சாப்பிடணும்னு எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு பங்கு வைக்கிறான் பாத்தியா, அவன் பரணி நட்சத்திரத்துக்காரனா இருப்பான். அப்ப அந்த விரிச்சம் பாத்தீங்கன்னு வைங்க, பரணி நெல்லிக்காய். இந்த நெல்லிக்கனி என்பது தமிழில் அவ்வளவு சிறப்பான ஒரு கனியாக அமையும். ஏன்னா வேற எந்த ஒரு நூல்லையும் நெல்லிக்கனியை பத்தி சொல்லல. தமிழ் நூல்ல மட்டும்தான் ஆத்திச்சூடியில அதிகமான் ஔவையாருக்கு கொடுத்ததாக வரலாறே இருக்கிறது. வேற எந்த ஒரு நூல்லையும் நெல்லிக்காய்னு சொல்லவே இல்லை. அப்ப அது எவ்வளவு பவர் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நான் வாழ்வது சிறிது காலமாக இருந்தாலும் தமிழ் வாழ வேண்டும், தமிழை வளர்த்த ஔவை அதிக நாள் வாழ வேண்டும் என்று அதிகமான அவர்கள் கொடுத்தாங்க. அப்ப நீண்ட ஆயுளை உடையக்கூடியவர்கள் அந்த பரணி நட்சத்திரத்துக்கார். ஒவ்வொன்றுமே இப்ப பரணி பொதுவா நான் எடுத்திருக்கிறது உங்களுக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு தன்மை உண்டு. திருவாதிரை இறைவனுடைய நட்சத்திரம், ஆனால் உருவாக்குறதும் அவரே,
முடிவு கொடுக்கறதும் அவரே, தொடக்கமும் அவரே, முடிவும் அவரே. ஈஸ்வரனை பாருங்க நீங்க, மூலமும் அவரே, முடிவும் அவரேங்கிற ஒரு நிறைய இது அவர் கொடுத்திருப்பாரு. அதனாலதான் அவர் கொண்டு அங்க வச்சது ருத்ரங்கிற பேர்ல. 6வது நட்சத்திரம் தாராபலன்ல 6வது நட்சத்திரம் என்பது தெய்வம். உங்க நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் தெய்வமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு. அதை உதாரணத்தோட அங்கேயே கொடுத்துருப்பாங்க. நாம அந்த ஜாதகத்துல தனியா எடுத்துக்கணும். அஸ்வினியில ஒரு வீட்டுல உட்காந்து, திருவாதிரையில ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல அஸ்வினிங்கிற ஒரு கிரகம் வந்துடும். யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஏன்னா அது 1க்கு 6 தெய்வங்கள் அங்கே குடியிருக்கிறதுனால முதல் நட்சத்திரத்தை குடிக்கும். இந்த மாதிரி நட்சத்திரம் என்பது அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு காலையில அவிட்டத்தை பத்தி நிறைய பேசியிருந்தாங்க. ஆனா அவிட்டம் என்பது தவிட்டு பானை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தவிட்டு பானையில் தங்கம் அப்படின்னு. அப்படி அல்லது ஒரு வீட்டில் அந்த அவிட்ட நட்சத்திரம் என்பது பெண்ணாக பிறந்து விட்டால் அந்த கூட்டை, அந்த குடும்பம் என்ற கூட்டை எவ்வளவு பாதுகாப்பா நடத்தி கொண்டிருப்பாள். அதற்காக பழிச்சொல்லை ஏத்துக்குவாள். அங்கே பழிச்சொல் என்பது உண்டு. அந்த பழிச்சொல்லை அவள் ஏத்துக்கிட்டு அந்த குடும்பத்தை அவ்வளவு சிறப்பா கட்டி காத்திருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, என்னுடைய குடும்பம் முக்கியம் அப்படிங்கிற கஷ்டப்படக்கூடிய அந்த நட்சத்திரம் அந்த பெண் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம். நிறைய இருக்கிறது. அந்த தாராபல நிர்ணயத்தினுடைய அடிப்படையில செயல்படுத்துவது எப்படி என்பதே அதுல கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த எப்படி நாம செய்யணும், எந்த மாதிரி முன்னேற்றத்துக்கு செய்யணும், எந்தெந்த நட்சத்திரத்துக்கு சொல்லணும். காலையில ஒரு அப்படியே கலந்துரையாடல் ஒன்று இருக்கிறப்ப 22வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம். 88வது பாதம்னு சொல்றீங்க. 88வது கலைஞான பாதம்னு சொல்லி விட்டுருக்கு. 84 to 88 அந்த பாதங்கள் 3மே கலைஞான பாதம். ஏனென்றால் அந்த கலைஞானம் என்பதை தமிழ் அருமையா சிறப்பா சொல்லியிருப்பாங்க. பிரச்சனைக்குரிய ஒரு செயலை எளிமையா சொல்லியிருப்பாங்க. கேட்டது கிடைக்கிற நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் தான். அந்த கடவுளோட போய் கேட்டுங்க, அன்னைக்கு வர நிறைவேறும். அதைத்தான் தாராபலன் நிர்ணயத்துல அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன மாதிரி இருக்கும், எந்த மாதிரி செயல்படுத்தலாம். 18வது நட்சத்திரம் பணம் ஒன்று. உங்களுடைய செல்வம், பணம் இதுல ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்போ உங்களுடைய 18வது நட்சத்திரத்துல பண விஷயத்தில் மட்டும் அவர்களிடம் முன்னப்பின்ன இருந்துக்கோங்க. அது உங்க குடும்பத்தில் உங்க மனைவியாக அமைஞ்சு விட்டால் உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுதான் இருக்கும். பண விஷயத்தில் மட்டும்தான் தகராறு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில இடத்தில் ஒரு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்களும் உண்டு. 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. சாபம் பெற்ற நட்சத்திரம்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. சாப நிவர்த்தின்னு ஒரு நட்சத்திரம்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. சாபம் பெறாத தெய்வ நட்சத்திரங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது. அப்ப சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் நிவர்த்தி அடையாத நட்சத்திரம் எது அப்படின்னா முதல்ல இருக்கிற திருவாதிரை. அது சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் முதலில் இருக்கிறது. அதுக்கு எந்த பரிகாரமும் அங்கே வேலை செய்யாது, எந்த நிவர்த்தியும் அங்கே இருக்காது. நீங்க கதைகள் அதெல்லாம் படிச்சு பாருங்க. அந்த சாபம் பெற்றுட்டு வந்துருவாங்க, சாப விமோச்சனம் அங்கே கிடைக்கும். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விமோச்சனம் உண்டு. முதல்ல பிரச்சனை இருக்கும், செயலை செய்வர செஞ்சுட்டா விமோச்சனம் உண்டு. அந்த ஒரு அது 12 நட்சத்திரம், இது ஒரு 11 நட்சத்திரம். அப்ப இந்த நட்சத்திரத்தை எடுத்து எந்த நட்சத்திரத்தில் நம்ம என்ன செய்யணும், சாபம் பெற்று நிவர்த்தி ஆகிற நட்சத்திரத்தில் ஒரு பிரச்சனை உருவாகுது என்றால் அந்த நட்சத்திரத்தில் போய் செயல்படுத்தி அந்த பிரச்சனையை சந்தித்து நிவர்த்தி செய்வதற்கான வழியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரச்சனையை நேராக சந்தித்து தான் ஆக வேண்டும் என்று சூழ்நிலை வரப்ப அந்த நட்சத்திரத்தில் போய் செய்து அங்கே விமோச்சனமும் இருக்குது. அதை எப்படி விமோச்சனம் பண்ண வேண்டும் என்ற அந்த வழியை நிர்ணயித்துக்காங்க. இதெல்லாம் ஜோதிடருக்கு தெரியும், எல்லா ஜோதிடருக்கும் தெரியும். நீங்க ஜோதிடர் அணுகணும். 2 வருடத்திற்கு முன்பு அருகில் இருக்க உங்க தெருவில் இருக்கும் ஜோதிடரை அணுகுங்க. கண்டிப்பாக உங்க நலனை அவர்கள் மேற்கொண்டு அவர்களுக்கு உண்டாருங்க. இதுல என்னன்னா அவர்களுக்கு உண்டான தட்சணையை சரியான கொடுத்துருங்க. அது செஞ்சீங்கன்னாவே அவங்க சரியா சொல்லிடுவாங்க.
என்னிடம் பொருத்தம் பார்க்க வரப்ப நான் என்ன தெரியுமா சொல்லிடுவேன், மாப்பிள்ளை ஜாதகம் வந்ததுன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு அருகில் இருக்கும் ஜோதிடர்கள் இந்த பெண் ஜாதகத்தை கொண்டு கொடுங்க அப்படிமே. ஏன்னா அந்த ஜோதிடருக்கு அங்கே தெரியும். இப்ப நாங்க பவானியில் இருக்கிறேன் என்றால் இந்த பவானியுடைய சூழ்நிலை அங்கே இருக்கிற ஜோதிடருக்கு தெரியும். காலையில் எழுந்திருந்தா அவங்க எக்காரது கொண்டும் வீட்டில் துவைக்க மாட்டாங்க, ஆத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு தான் சொல்லணும். இதை கொண்டு போய் சென்னையில் இருக்கிறவங்க சொன்னோம்னா மாட்டிக்குவோம். அப்ப அங்க இருக்கிற ஜோதிடருக்கு தெரியும் இந்த பெண் இந்த சூழ்நிலையில வந்தால் இங்கே பிழைக்க மாட்டாளாம். எனக்கு நான் அறிந்தவர்களை ஜோதிடம் நல்லா இருக்கு, திருமணம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில வரப்ப அவங்க கிட்ட காரணத்தை கேட்கிறப்ப என்னங்கிறாங்க தெரியுங்களா, எனக்கு அந்த வீடு பிடிக்கல, அந்த ஊரு பிடிக்கல. அப்ப அந்த ஊருக்கும் உண்டு தீர்க்கரேகை அச்சரேகைகளை கொடுக்குறப்ப அந்த ஊர் எந்த ஊருங்கிறது இன்னைக்கு சொல்லலாம். என்னைக்கு ரிஷபராசி திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ள வரும். மேசராசி திருவண்ணாமலை மாவட்டம், ரிஷபம் சென்னை மாவட்டம். அப்ப மாவட்ட வாரியாக பிரிக்கும் பொழுது தனுசு என்பது ஈரோடு மாவட்டத்துக்குள்ள வரும். அப்ப இந்த மாவட்ட வாரியாக பிரிக்கிறப்ப அந்த மாவட்ட வாரியாகவும் என்ன செய்ய வேண்டும், அதே போல ஜாதியும் 12 பாவத்துக்கு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. 6, 8, 12 ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய திருமணம் பண்ணாங்கன்னா அந்த காரகத்துவம் அந்த பெண்ணின் மூலமாக நீங்க கிடைச்சே ஆகணும், இல்லைன்னா அந்த ஆணின் மூலமாக கிடைச்சே ஆகணும். மேசராசி இருக்கிறவங்களுக்கு கன்னிராசியினுடைய பெண்ணை திருமணம் செய்தால் அங்கே ஒரு நோய்த்தன்மை மனைவியிடம் உண்டு, எதிரியாவாள். அதே நேரத்துல அங்க மனைவி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரோகம் கடன் உண்டு, இப்படி சொல்ல வேண்டாம். அப்ப அதுக்குள்ள என்ன ஜாதி இருக்கிறது எல்லாமே அந்த குமராசாமி நூல்ல குறிப்பிட்டிருக்கு. அப்ப இந்த ஜாதிக்காரர்கள் இந்த ஜாதிக்காரை திருமணம் பண்ணக்கூடாது. அப்ப காதல் திருமணம் என்று வரும் பொழுது இந்த 2 ஜாதிகள் இருக்கிறப்ப ஐயா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, இந்த பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது முன்கூட்டியே நம்ம நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா 6, 8, 12க்குள்ள அவர்கள் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. என்னைக்குமே நடக்காது. ஒரு சில வார்த்தைகள் வெல்லும், ஒரு சில வார்த்தைகள் கொல்லும். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு புராணங்களில் பொற்கொள்ளருக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும். அப்ப அதை நம்ம வெளியில சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வார்த்தைகளுக்கு நீ ஏன் இப்ப சொல்ற அப்படின்ட்டு வரும். பொற்கொள்ளர் புராணங்களில் என்ன செய்தார் அப்படிங்கிறப்ப அதனுடைய வார்த்தைகள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். பட் ஆனா அது அங்க இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு வெளி வட்டாரங்களில் இன்னைக்கு என்ன ஜோதிடத்துக்குள்ள இன்னைக்கு என்ன நடக்குது, எப்படி நடக்குது, அதை ஜோதிடத்துக்குள்ள இன்னைக்கும் போகணும். அவங்க அன்னைக்கு சரிவர அந்த கருத்துக்களை வைத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு ஜோதிடத்துல நம்ம எப்படி இருக்கணும், ஜோதிடர் எப்படி இருக்கும், அப்ப ஜோதிடர் நாம என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டும், அப்ப அந்த ஜோதிடத்தில் நாம என்ன செய்யறதுக்குங்கிறத நாம ஜோதிடர்களாகிய மக்களுக்கு நாம எடுத்து கொடுக்கணும். மக்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜோதிடர்கள் அணுகும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். இன்னமும் பழைய காலத்து மாதிரி எனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கும், சித்தப்ப மையம் என்ன பண்றான், பெரியப்ப மையம் என்ன பண்றான், அது வேண்டாம் உங்களுக்கு. இன்னைக்கு சூழ்நிலையில் ராகுவும் குருவும் சுக்கிரனும் தொடர்பு பெற்று ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்கன்னா அந்த பெண்ணுடைய ஜாதகம் இந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு வேலையை பார்க்க வைங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த பெண் வெளிநாட்டுக்கு சென்று வந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும். இது இன்றைய காலகட்டத்துல கொண்டாடணும். நம்ம ஜோதிடர் நீங்க மக்களாகி நீங்களும் அணுகிறப்ப அந்த மாதிரி தான் அணுகணும். இதை விட்டுட்டு இன்னும் பழங்காலமாக இருந்தாங்கன்னு வைங்க, அங்கே ஒரு தவறுகள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கும். அப்ப இன்னைக்கு என்ன, அந்த காலத்துல அதை கேட்டாங்கன்னா அந்த காலத்துல ஜோதிடர்களுக்கு உண்டான மிகப்பெரிய மரியாதை கொடுத்து, ஜோதிடம் என்பது அரச குரு, அதற்குண்டான மரியாதை கொடுத்து அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு காலப்போக்கில் காலநிலை எல்லாமே டிஜிட்டல் மயம். பட்டன் தட்டினா போதும். அன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 ஜாதகம் தான் பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பட்டன் தட்டிட்டா மேக்சிமம் 10 நிமிஷத்துல ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப எந்த ஒரு காலங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறி இருக்கிறதுனால இன்றைய ஜோதிடத்துக்குள் என்ன செய்ய வேண்டும், ஜோதிடர் யாருமே பொய்யல்ல, எல்லாருமே உண்மையானவர்கள் தான். நீங்கள் அவசரப்படுத்துவதற்கும் உங்களுடைய கால நிலைக்கும் அவர்களை மாற்றி விடுகிறீர்கள். அது வேண்டாம்.
பொறுமையோட அதுக்குன்னு ஒரு நாளே ஒதுக்குங்க. ஐயா எனக்கு இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரல நீங்க ஃபுல்லா சொல்லணும், உங்களுக்கு உண்டான தட்சணை இவ்வளோ, அதை நான் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிங்கள். சரிவர இருக்கும். இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுங்களாம் காணாது போயிடுவாங்க. எங்கடான்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஜோசியர்கிட்ட உட்காந்துருப்பாங்க, என்னுடைய அடுத்த வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு. ஆனா நாம இந்த இடைப்பட்டவர்கள் தான் அதை அவசரப்படுத்துறோம். இப்பவே வேணும், அடுத்த மாசத்துல மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து எனக்கு தேதியை குறிச்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது. ஆனால் அப்படி செய்ய வேண்டாம். ஒருவருக்கு இந்த தேதியில் இந்த காலகட்டத்தில் திருமணம்னா அது இருக்கணும். இதுல காம்ப்ரமைஷனே கூடாது. பரிகாரங்களும் அதே மாதிரி தான். இப்ப சொல்லிவிட்டாருன்னா கடவுள்கிட்ட நான் போய் பரிகாரம் பண்ணிடுறேங்க, கடவுள்கிட்ட காம்ப்ரமைஷன் கிடையாது, கிரகங்கிட்ட காம்ப்ரமைஷன் கிடையாது. அது அதனுடைய வேலையை அதனுடைய காலகட்டத்தில் அதனுடைய இடத்துல வந்து செஞ்சுட்டு போயிடும். ஜோசியர்கிட்ட பரிகாரம் இருக்கலாம். ஏன்னா அவருக்கு காலநடை, அவர்களுக்கும் ஒரு ஜீவனம்சம் வேணும் இல்ல, அதன் மூலமா ஒரு சின்னதை அவங்க எடுத்துக்கொள்கிறார்கள். அவ்வளவுதானே ஒழிய ஒரு கிரகங்கள் வாய்களை தான். முதல்ல இந்த நம்ம ஜோதிட விதியில முதல்ல என்னன்னா, ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டினுடைய வேலையை முதலில் செஞ்சிடும், செஞ்சுட்டு தான் மற்ற வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப அது என்ன செய்யுதுங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க, இந்த மாதிரி கிடக்கும், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவர்களை தயார்படுத்துங்க. ஜோதிடர்களாகிய நீங்கள் மக்களை தயார்படுத்துங்க. அதே மாதிரி மக்களாகிய நீங்கள் ஜோதிடர்களுடைய ஒரு சில அறிவுரைகளை அந்தந்த காலகட்டத்தில் எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு அதுக்கு அந்த காம்ப்ரமைசன் செய்ய நீங்க சொன்னீங்க ஆனா செய்ய முடியல, இந்த காலகட்டத்துக்கு போய் செய்யலாமா? கூடவே கூடாது. ஒரு ஜாதகர் ஒரு வேலையை அந்த காலகட்டத்துல இன்னும் செய்யணும்னா அவர் மட்டும் தான் செய்யணுமே ஒழிய ஜோதிடர் சார்பாக வேற யாரும் செய்யக்கூடாது, ஜாதகனுடைய சார்பாக யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா ஜாதகர்ன்றது அதுதான் நட்சத்திரம். கடவுள்கிட்ட போய் நீங்க முன்னாடி நின்று கடவுள்கிட்ட சொல்றப்ப என்னுடைய நட்சத்திரம் இதுன்னா 70 கோடி பேர் ஒரே நட்சத்திரத்துல ஒரே இடத்துல இருப்பாங்க. ஆனால் கடவுள்கிட்ட போய் முன்னாடி நிக்கிறப்ப உங்க நட்சத்திரம் நீ ஒண்ணுதை மட்டும் எடுத்துக்குவார், அப்ப வேற யாருமே வரமாட்டாங்க. அப்ப அந்த ஒரு தன்மையை அவங்க எடுத்துக்கிட்டு உங்க ஜாதகத்தை கணித்து அவர் எடுத்து ஒரு நல் வாக்கு தருவார், இல்ல நல் ஆசி தருவார். அதைத்தான் நம்ம இருக்கணும். பரிகாரம் என்பது இல்லை என்பது கூடாது, ஆனால் அதே நேரத்தில் பரிகாரமே ஜோதிடம் என்பதும் இருக்கக்கூடாது. என்னுடைய கருத்துக்கள் அதுதான். அப்ப எந்த இடத்தில் பரிகாரம் சொல்ல வேண்டும், எந்த இடத்துல பரிகாரத்துக்கு வேண்டாம், இது பண்ணிடணும். உங்களுக்கு நான் இதே பவானி நகர்ல இருக்கிறப்ப பரிகாரம் நான் சொல்லுவேன். அவர்கள் என்னுடைய முன்னோர்களும் ஏன் பரிகாரம் இப்ப இவ்வளவு படிச்சுட்டு இந்த மாதிரி PhD லெவல்ல படிச்சுட்டு நீ ஏன் பரிகாரம் சொல்றப்பாங்க, அது அல்ல. இல்லையே பவானி சங்கமேஸ்வரர் கோயில்ல வந்து பின்னாடி அமிர்தலிங்கம்னு ஒரு கோயில், சின்ன கோயில் இருக்குது. இன்னைக்கு அந்த கோயில்ல சாமி கும்பிடலாம். ஆனால் ஒரு காலகட்டத்துல அந்த கோயிலுக்குள் இருக்கும் அந்த லிங்கத்தை எடுத்து அந்த பெண் இடுப்பில் வைத்து கொண்டு 3 சுற்று சுற்றினார்கள் என்றால் அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை பேருக்கு தயாராகி விடுவாள். அப்ப குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரி 36 வயசு ஆயிடுச்சு, திருமண வயசு 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, அவளுடைய இடுப்பில் ஒரு நரம்பு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அந்த கல்லை இடுப்புல வச்சு சுத்த சொல்லுவாங்க. இப்ப அதை அலோவ் பண்றது இல்லை. ஆனால் நான் சின்ன வயசுல நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே போலதான் அந்த கோயில்ல இருக்கிற ஸ்தல விருச்சகம் பார்த்தீங்கன்னா இறந்த மரம் இங்க அருகில் தான் இருக்கிறது. இறந்த மரத்துடைய தன்மை என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளையுமே இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி ஒரு காய்கறியோ அல்லது ஒரு பழத்தையோ பிரிச்சு பார்த்து சின்ன சொத்தையாக இருந்தா கூட நம்ம எடுத்து எரிஞ்சிரும். ஆனா இறந்த பழத்துல அந்த உள்ள சின்ன புழு இருந்தா கூட நம்மளுக்கு தெரியாது, நாம சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அந்த தன்மை இருக்கிறது அது. அப்ப அந்த இறந்த பழத்தை சாப்பிட்டால் என்ன என்பதை அறிவியல் பூர்வமாக கேட்டு பாருங்கள். என்ன நடக்கும் தெரியுங்களா? அது கர்ப்பப்பையை ஒரு லேயராக மேலே புகுந்து கர்ப்பப்பையினுடைய வீக்னஸ், அதாவது வீக் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். அப்ப குழந்தை பேருக்கும் இது இரண்டும் தயாரானால் குழந்தை கிடைக்கும். அப்ப அந்த குழந்தை கிடைக்கிறதுக்காக இந்த கோயில்கள் வர்றதுக்கு உண்டானது செயல்பாடுகளை செய்யுங்கள். அப்ப இங்க பரிகாரம் தான் வேலை செய்யும். ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க 24 மணி நேரம் ஆக்சிஜனை வெளிவிட்டு கொடுக்கக்கூடியது அரச மரம். அப்ப மூச்சு திணறல் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறப்ப அரச மரத்து விநாயகருக்கு தன்மை
அந்த விநாயகருக்கு நீரினால் ஏதோ ஒன்று செய்யறப்ப அந்த மூச்சு திணறல் கம்மியாகும். அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இடத்திலுமே அந்த ஜோதிடத்தினுடைய செயல்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த நட்சத்திரத்தை அதற்கு பின் புகுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த நட்சத்திரங்கள் என்பது ஜோதிடத்தில் மிகப்பெரிய தன்மையும் மிகப்பெரிய ஒரு அரிய இதாக தான் இருக்கிற அனைவரும் அந்த ஜோதிடத்தில் உங்க நட்சத்திரம் என்ன, அது எப்படி செயல்படுகிறது என்பது தாராபலன் வழியாக நிலைநிறுத்தி இந்த இனிய வாய்ப்புக்கு உயர்திரு நிறுவனர் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நிறுவனர் உயர்திரு ராஜர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை இன்று அளித்த தலைமையேற்றுக் கொடுக்கும் மருதுமலை குருஜி அவர்களுக்கும் அனைத்து டிவி நிறுவனர் டிவியினுடைய பின் நின்று நடத்தக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ 9வது ஜோதிட கருத்தரங்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையில் துவங்கி இப்ப 2வது பேச்சாளராக மதிப்புக்கும் மரியாதைக்கும் மிக்க பாலமுருகன் அவர்கள் நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நிறைய பேசினாரு. ஜோதிடம்ங்கிறது இப்படித்தான் எல்லாம் சொல்லணுங்கிற விஷயத்தையும் எல்லாம் சொன்னார். நிறைய ஏறக்குறைய பேசக்கூடிய நேரத்தில் பூரா ஜோதிடர்களுக்குள்ள விஷயங்களையும் அதே மாதிரி பொதுமக்களுக்குரிய ஒரு விஷயங்களையும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்தார். இந்த நட்சத்திரம் இப்படித்தான் செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் எடுத்து சொன்னார். அவருடைய ஒரு அன்பான சிறந்த பதிவை கேட்டு, அதாவது நான் இந்த உலகத்துல எல்லாமே பாக்குறவங்க, யூடியூப்ல பார்த்தாலும் சரி, பேஸ்புக்ல பார்த்தாலும் சரி, டிவியில் பார்த்தாலும் சரி, அனைத்து நேயர்களும் அவர்கள் சார்பில் திரு பாலமுருகன் அவர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.